எடுத்துக்கொள்வதாக நாம் எசேக்கியேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 30 கூட வாசிப்போம். மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவரும் சகோதரனோடே சகோதரன் சொல்லி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவற்றின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ, நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாயிருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவற்றின்படி செய்யாமற் போகிறார்கள். இந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் மூலமாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் அநேகம் பேருடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில் உள்ளவங்களுக்கு கூட இது பொருந்துவதாகவே இருக்கிறது. நம்ம வார்த்தைகளை கேட்கும்போது பிள்ளைகள் எப்படி தங்களுக்கு செலக்ட் பண்ணி படிப்பாங்கள்ல, அதாவது பரீட்சைக்கு படிக்கும்போது முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சில பேர் செலக்ட் பண்ணி படிப்பாங்க, மிச்சத்தையெல்லாம் விட்டுருவாங்க. அது மாதிரிக்க அவர்களுக்கு செலக்டிவ் ஒபீடியன்ஸ் அப்படின்னா, எது நமக்கு சாதகமாக இருக்கோ அந்த வார்த்தைகள் மட்டும் எடுத்துக்கிறது, எது ஈஸியாக இருக்கோ அந்த வார்த்தைகளுக்கு மட்டும் கீழ்ப்படுகிறது, மற்ற வார்த்தைகள்லாம் இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரிக்க நம்ம விட்டுறது. அப்போ வார்த்தைகளை கேட்குறதுல நமக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் கீழ்ப்படுகிறதுக்கோ நாம் விளைக்கிறேன் செலுத்தணும். அப்படி வரும் பொழுது அநேகம் பேர் அந்த வார்த்தைகளை சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. அதனுடைய விளைவு என்னென்னா, அவருடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலோடு கூட ஜீவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இளைப்பாறுதல் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை பொய் அல்ல, அது உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். 6வது வசனம். சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும். இது எதை குறித்து எழுதியிருக்குன்னா, தேவன் தனக்கு பயந்து தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதலை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் மேலே எழுதியிருக்கு பாருங்கள், 1ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, there is a promise which remains of entering his rest. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் சிலர் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறபடினாலும், சிலர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறபடினாலும் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. பாருங்கள், இன்றைக்கி நிறைய வார்த்தைகளை நம்ம சபையில் கேட்குறோம். நம்முடைய திருச்சபையில் வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. வாரம் கேட்குறோம், டெய்லி கூட டிவோஷன்லாம் கேட்குறோம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு எந்த அளவு நம்ம கீழ்ப்படிந்து வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதற்கு பதிலாக கேட்டுட்டு கீழ்ப்படியாமல் போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி நான் நிறைய பல இடங்கள்லையும் திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து கேள்விப்படும் பொழுது நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது. இவர்கள் தேவனுடைய வார்த்தையை அள்ளத்தட்டினவர்கள், அசட்டை பண்ணினவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். அவர்கள் மூப்பொருளாகவும் இருக்கிறார்கள், ரொம்ப வருஷமாக சபைக்கு வரக்கூடியவர்களாக கூட இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விட்டவனுடைய விளைவுகளை பின்னாடி அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். நாம் கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகத்தில் வாசிக்கணும், 5வது அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ நம்ம மாம்சத்திற்கென்றும் விதைக்க முடியும், ஆவிக்கென்றையும் விதைக்க முடியும். 6வது அதிகாரம் கலாத்தியர்கள் நிறுவனம் 6வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். 6வது வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். 7 வாசம் 7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்திற்கென்று, மாம்சம் அப்படின்னு வரும் பொழுது செல்ஃபில், நம்முடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கென்று நீங்கள் இப்பொழுது விதைத்தீர்கள் என்று சொன்னால்,
அதை அறுவடை செய்கிறதும் வந்து அழிவைத்தான் அறுவடை செய்வீர்கள்னு எழுதியிருக்கீங்க பாருங்கள். நீங்கள் மாம்சத்திற்கென்று விதைத்தால் அழிவை அறுவடை செய்வீர்கள், ஆனால் நித்திய ஜீவன் ஆவிக்கென்று விதைத்தால் நித்திய ஜீவனை அறுவடை செய்வோம். அப்போ மாம்சத்துக்கென்று விதைத்துட்டு அழிவை அறுவடை செய்யாமல் ஜீவனை அறுவடை செய்யணும்னா எப்படி முடியும்? நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். இப்போ விதைக்கிற விதையினுடைய பலனை தான் நம்ம வந்து பல மடங்காக அறுவடை செய்ய போகிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட எந்தெந்த காரியத்தில் எல்லாம் நாம் வந்து இன்னும் நிறைய கீழ்ப்படியாமல் இருக்கிறோங்கிறது குறித்து ஒரு சில முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். பாருங்கள், முதலாவது வந்து பிள்ளைகளை வளர்ப்பதில்லை. இன்றைக்கி பாருங்கள், சின்ன பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பெற்றோர்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னென்னா, அந்த பிள்ளைகளை நேசிக்கிறபடினால, மாம்சத்தின்படி நேசிக்கிறபடினால அந்த பிள்ளைகள் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்களா, அவங்க பைபிள் படிக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுறாங்களா, ஆண்டவருடைய வார்த்தையை கனம் பண்ணி கீழ்ப்படுகிறாங்களா, அவர்கள் பள்ளிக்கு போகும்போது ஆசிரியர்களை மதிக்கிறாங்களா, பெற்றோர்களை மதிக்கிறாங்களா, வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, அவங்க வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பொய் சொல்லாமல் இருக்கிறாங்களா, பொருள்களை திருடாமல் இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளை கையாளணும். அவங்க வசனம் படித்து நல்லா ஒப்புவிக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஏன்னா சபையிலே வளர்ந்த பிள்ளைகள் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த கிளி பிள்ளைகள் வந்து மனுஷருடைய பாசைகளை பேசுகிறது போல் அவர்கள் வந்து பிரைஸ் அலாட், அப்புறம் வெளிப்படையாக பெரியவர்களுக்கு கூட வணக்கம் சொல்கிறது அல்லது வந்து வெளிப்படையான காரியங்களில் அவங்க கீழ்ப்படியலாம். ஆனால் அவர்களை வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் சண்டே கிளாஸில், ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு அல்லது பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க, பொய் சொல்லாமல் இருக்கிறாங்களா, பொருள்களை அவங்க வந்து எப்படி கையாளுறாங்க, இதிலெல்லாம் வந்து நம்ம அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் இப்பொழுதே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். யாத்திராமத்தில் வாசிக்கிறோம், மோசையை சிறு பிள்ளையாக அவர்கள் அந்த நாணல் தட்டையிலிருந்து ஆற்றுலேருந்து எடுத்த பொழுது அந்த இளவரசி என்ன சொன்னாள் அப்படின்னா, மோசையினுடைய தாயையே அந்த பெண் போய் கூட்டி வந்தாள், மோசையினுடைய சகோதரி. அவளுக்கு யாருன்னு தெரியாது. அப்பொழுது அவர் சொல்கிறார், இந்த பிள்ளையை நீ எனக்கென்று வளர்த்துடு அப்படின்னா, ராஜகுமாரத்தினுடைய பிள்ளையாக அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும். அதே மாதிரி தான் இப்போ நம்மகிட்ட ஒரு பிள்ளையை தேவன் கொடுத்தாருன்னா அதை தேவன் நம்மிடத்தில் கொடுக்கக்கூடிய நோக்கம் என்னென்னா, அந்த பிள்ளையை தேவனுக்காக வளர்க்கணும். சிறு பிள்ளையிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு வந்து தேவ வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம், வேத வாசிப்பு, தேவனுடைய வசனங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படுகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அவங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா, பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா, பண விஷயத்தை கையாளுறதுல எப்படி இருக்காங்க, வார்த்தையில் பொய் சொல்லாமல் இருக்கிறாங்களா, இப்படிலாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பிள்ளைகளை வளர்ப்பதில் அநேக பேர் விட்டுட்டு அதுங்க வந்து கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பெற்றோர்கள் வந்து ரொம்ப படித்தவங்க கிடையாது. அதனால் அந்த பிள்ளைகள் கொஞ்சம் 4 எழுத்து படித்த உடனே அவங்க எல்லாம் தெரிஞ்சவர்கள் போல் பிஹேவ் பண்ணுறாங்க. பெற்றோர்களும் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால் என்னென்னா, தன் இஷ்டப்படி விட்ட பிள்ளை தாய்க்கு லட்சியை உண்டாக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. லட்சைன்னா வெக்கம். தன் இஷ்டப்படி பிள்ளையை நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா, அது இஷ்டப்படி விட்டுட்டிங்கன்னா பின்னாடி நிச்சயமாக அந்த பிள்ளை வந்து உங்களுக்கு நீங்கள் வெட்கப்படும்படியான நிலைமை தான் உருவாகும். இப்போ தெரியாது, அவங்க படிக்கிற வரைக்கும் உங்களுடைய கையை எதிர்பார்த்து தான் அவங்க படிக்கணும். அப்போ அது வரைக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து உங்களுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனால் அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்த பின்னாடி, அவர்கள் பெரியவர்களான பின்னாடி, ஈவன் திருமண விஷயத்திலே கூட உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறாங்க, வருமானத்துக்குள்ளே செலவழிக்கிறது இல்லை, கடன் படுறாங்க, பிள்ளைகள் பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு மிஞ்சி அவங்க செலவழிக்க பார்க்குறாங்க. இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய காரியம் என்னென்னா, நான் பார்த்த மட்டும் என்னென்னா, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய படிப்புக்காக அதிகம் செலவழிக்கிறாங்க, அதிகம் பிரயாசப்படுறாங்க. காலையிலே எந்திரிச்சு சின்ன பிள்ளைகளை கொண்டு பெரிய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து காலையிலே எந்திரிச்சு அந்த பிள்ளைகளை அனுப்பி பிறகு திருப்பி அது வீட்டு பாடம் படிக்குதான்னு பார்த்து அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு அதிகம் சிரத்தை எடுக்கிறாங்க, செலவழிக்கிறாங்க, சிரமப்படுறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து ரட்சிக்கப்பட வேண்டுமே அப்படிங்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுறதில்ல. தங்கள் பிள்ளைகள் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய செலவழிக்கிறாங்க, நிறைய சிரமப்படுறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து இளவயதிலே ரட்சிக்கப்படணுங்கிறதுக்கு அக்கறை செலுத்துறதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பின்னாடி நிறைய பெற்றோர்கள் திடீர்னு ஃபோன் வரும் எங்கேயாவது இருந்து, பிரதர் அந்த பிரதர் இப்படி சொல்கிறாரு, இந்த பிரதர் இப்படி சொல்கிறார், என்ன என் மகன் தாறுமாறாக போயிட்டான். அந்த பிள்ளைகள் இளம் வயதில் பால் ஈச்சையில் விழுந்து போயிடறாங்க, கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து பழகி மோசம் போகிறாங்க. சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் கேம்,
இப்படியெல்லாம் விழுந்து லட்சக்கணக்கில் அந்த பிள்ளைகள் வந்து படித்து வேலைக்கு போயாச்சுன்னா பெற்றோர்கள் வந்து திருமணம் ஆகிற வரைக்கும் அவங்களுடைய வருமானத்தை தங்களுடைய கண்ட்ரோலில் வைக்கணும். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், என்னுடைய பிள்ளைகள்லாம் படித்து திருமணம் ஆகிற வரைக்கும் அவங்களுடைய மாதம் சம்பளம் எவ்வளவு, அதில் உனக்கு எவ்வளோ செலவு, அதுபோக மிச்சத்தை இங்கே அனுப்பு, அப்படி தான் நான் வாங்குவேன். திருமணம் ஆன பின்னாடி அவங்களுடைய வரவு செலவில் நம்ம தலையிடவே கூடாது. அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அவங்கள வந்து தனி யூனிட். ஏன்னா இப்பொழுது அவங்களுக்கு 2 பேர் அவங்களுடைய குடும்ப வருமானத்தை வரவு செலவு திட்டமிடட்டும். அதில் தவறு நடந்தால் கூட அவங்க பிளான் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம அப்புறம் போய் கணக்கு இப்படி செய்ய அப்படி செய்யலாம் நம்ம சொல்லக்கூடாது. அருமையானவர்களே, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறனால பிற்காலத்தில் அவங்க வேதனைப்படுறாங்க. ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார், என்னுடைய மகன் வந்து குடிக்கிறான், என்ன செய்யணும்னு தெரியல, சர்ச்சுக்கே போக மாட்டேங்க. சில பேர் வேலைக்கு சேர்ந்தான்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எனக்கு வந்து ஷிஃப்ட் வருது, அல்லது வந்து லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது வந்து நான் வேலைக்கு இத்தனை நாள் அட்டண்டன்ஸ் இருந்தால் தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அவங்களுக்கு ப்ரொமோஷன் முக்கியம், வேலை முக்கியம், என்னென்னமோ முக்கியம். ஆனால் சபை முக்கியம் கிடையாது. சபை கூடி வரதில் அவங்க அசட்டை பண்ணுவாங்க, இவங்க அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் மேலே அபார நம்பிக்கை. சில இடங்களில் சாக் சொன்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட பையன் ஒருத்தருக்கு வந்து அந்த வேர்ல்டு டவர் ஒன்று பின்லேடன் வந்து விமானத்தை அடித்து தகர்த்தார் இல்லையா, அந்த அவருடைய பையன் ஒருத்தருக்கு வந்து அங்கே வேலை கிடச்சிருக்கு. 14 hours வேலை, பெரும்பகுதி ஐடி கம்பெனியில். கிட்டத்தட்ட 35-40 வயசுக்குள்ளேயே அவங்கள ட்ரெயின் பண்ணி சக்கையாக புழிஞ்சிடுறாங்க. ஆனால் மல்டி மில்லியர் ஆகிடலாம், அந்தளவுக்கு அவங்க வந்து நல்ல சம்பாத்தியத்தை சம்பாதிக்க முடியும். அப்போ அவருடைய பிரதருடைய சன் ஒருத்தருக்கு வந்து அங்கே வேலை கிடச்ச போது அவர் கேட்டாராம், அப்பா நான் வந்து அங்கே வேலை கிடச்சிருக்கு, நான் போகட்டுமா, ஆனால் சண்டே லீவ் கிடைக்காது, நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டாராம். அந்த பிரதர் வந்து அடுத்து சொல்லிட்டாராம், எனக்கு வேண்டாம்ப்பா இங்கே நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்காரு, நல்ல பதவி உயர்வு சம்பளம் எல்லாமே கிடைக்கும், ஆனால் சண்டே எனக்கு லீவு கிடைக்கும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு தெரியும் அந்த டவர் வந்து ஃப்ளைன் வச்சு முட்டின விழுந்த டவரு பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதில் வந்து வேலைக்கு போனவங்க எல்லோரும் இறந்துட்டாங்க. பை காட்ஸ் கிரேஸ் இவருக்கு ஒரு தொந்தரவும் இல்லையே, அங்கே வேலைக்கு போகலை. இப்போ பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வந்து லீவு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. நிறைய இளைஞர்கள் வந்து பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, படித்து முடித்தோன்னே நல்ல வேலை கிடைக்குதா, ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, யூடியூப்பில் பார்த்துக்கிடுவோம், பைபிளில் கீழே வீட்டில் வச்சு படிச்சுக்கிடுவோம். பேரண்ட்ஸும் அதை விட்டுறாங்க. ஆனால் பின்னாடி என்னென்னா, சில பேருடைய இது என்னென்னா, அவங்க கல்யாணம் ஆகி நல்ல வேலைக்கு போவாங்க, பெற்றோர்கள் கவனிக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் வந்து பின்னாடி ஐயோ இப்படி படிக்க வச்சனே, இப்படி சிரமப்பட்டனே, நான் இவ்வளோ செலவழிச்சனே, என் சொத்தை வித்தனே, அவனுக்காக நான் எவ்வளோ தியாகம் பண்ணனே, எல்லாம் பண்ணது உண்மைதான். ஆனால் இன்றைக்கி பையன் வந்து தன்னிஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அந்த பிள்ளைகளை கண்டித்து தேவசத்தியத்துக்கு நேராக நடத்த தெரியல. நமக்கு அஞ்சல் வளையாது, அது அவங்க இஷ்டத்துக்கு விட்டாங்க. அப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போது தெரியாது, கொஞ்சம் வளர வளர தான் தெரியும், ஆக அவ்வளோ மோசமாக இருக்கேன்ட்டு. அதே மாதிரி தான் அந்த பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை சின்ன வயசில் தெரியாது. அப்போ வந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி விடணும், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். சில பேர் வந்து வாலிய பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டு நிறைய நகையில் போட்டு இது பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்துக்கு முன்னாடி அவங்கள பார்த்த உடனே பளிச்சுன்னு ஒரு வித்தியாசமாக தெரியுறது மாதிரி அலங்காரம் பண்ணி விட்றோம். எந்த அதிக அழகுள்ள பெண்ணும் அதிக ஓட்டைகளில் உள்ள சட்டையும் எந்த ஆணிலும் மாட்டிக்கொள்ளும்னு ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் எவ்வளோக்குள்ள வித்தியாசமாக உங்கள் பிள்ளைகளை அலங்காரம் பண்ணி விட்றீங்களோ, சலக்கு சலக்குன்னு கொலுசை போடுறது, நகையில் போட்டு விடுறது, நல்ல ட்ரெஸ்ஸில் போட்டு விடுறது, அந்த பிள்ளைகளை பார்த்த உடனே அழகா, ஏன்னா we take glory in that. அந்த பிள்ளைகளை அலங்கரித்து நம்ம பார்க்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, பார்க்குற பயல்களுக்கும் சந்தோஷம்தான். யூ ஆர் ஸ்பாயிலிங் தம். படிக்கிற காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து எழுதியிருக்கு, அவர் வந்து வித்தியாசமான ட்ரெஸ் உடுத்தியிருந்தா வீட்டில் இருந்தபடியே சொல்லிடலாம், இந்த மாதிரி வித்தியாசமாக ஒருத்தர் ட்ரெஸ் உடுத்தியிருப்பார் பாருங்க, சிப்பா போட்டிருப்பாரு, மற்றவங்கள வேறு மாதிரின்னு. அப்படி இல்லை, ஆண்டவர் எல்லாரும் போலையும் உடுத்திருந்ததுனால தான் அவருக்கு வித்தியாசமானவராக அடையாளம் காட்ட முடியல, போய் முத்தமிட்டு காட்டி கொடுக்க வேண்டி இருந்தது. எல்லாரையும் போல உடுத்தியிருந்தார், அதனால் வித்தியாசமாக அவர் வந்து உடை கொடுத்தலை. இன்றைக்கி நிறைய பேர் வந்து இயேசுவை போல் படங்களில் காமிக்கிறாங்களா, அந்த இயேசு மாதிரிக்கே. உண்மையான இயேசு எப்படி இருந்தார் யாருக்கும் தெரியாது நமக்கு. ஆனால் அவங்க வந்து முடியை வளர்த்துக்கிட்டு, தாடியை வளர்த்துக்கிட்டு, ஜிப்பா போட்டுக்கிட்டு, அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படி அந்த சினிமாக்களில் காமிக்கிற இயேசுவை போல் தங்களை அலங்கரிச்சுக்கிறாங்க. அப்படின்னா ஈஸியாக காட்டி கொடுத்துருக்கலாம். யூதாஸ் காரியத்துக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி ஒருத்தர் வித்தியாசமாக இருப்பார், அவரை தான் பிடிச்சிக்குங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தே சொல்லிட்டு போயிடலாம்.
ஏசு அப்படி இல்லை. ஆனால் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப விலையேறப்பெற்ற வஸ்திரங்களை உடுத்தி வைக்கணும்னு நினைக்கிறோம், அவங்கள ரொம்ப அழகாக காமிக்கணும்னு நினைக்கிறோம், அவங்களுக்கு கொலுசு போடணும், நடந்து போகும்போது சலக்குன்னு கேட்கும்ல, ரோட்டில் போகும்போது சத்தம் கேட்டால் திரும்பி பார்ப்போமா இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகளை நம்ம உலகத்துக்காக வளர்க்குறோம், அந்த பிள்ளைகளை வந்து உலகத்துக்காக வளர்க்குறோம். அங்கே என்ன சொன்னாங்க அந்த அம்மா? பிரிங் தி சைல்ட் ஃபார் மீ, எனக்காக வளர்த்திடு. அப்போ தேவன் உங்கள்கிட்ட ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நீங்கள் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கணும். அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய நட உடை எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோலோட. அந்த சின்ன பிள்ளையில அவங்களை இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் பெருசான பின்னாடி எப்படி நீங்கள் வளைக்க முடியும்? அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க நோ முடியாது. பெண்களுக்கு வந்து ஆண்களுடைய உடையை போடக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. சில கல்லூரிகளில் ஸ்கூலில் கூட யூனிஃபார்ம் வந்து பிள்ளைகளுக்கும் பையங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அதை நம்ம தவிர்க்க முடியாது, ஸ்கூல்லையே நம்ம மாற்றணும் இல்லைன்னா. ஆனால் வீட்டில் இருக்கிற நேரத்துலையும் வெளியில் போகிற நேரத்துலையும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அடக்க ஒடுக்கமாக உடுத்துறதுக்கும் பெண்களை போல் உடுத்தணுங்கிறதுக்கும் நம்ம கற்பிக்கணுமா இல்லையா? இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ந்த நாடுகளில் கூட ஆண்கள் வந்து கோட்டு போட்டு ஃபுல் சட்டை போடுறாங்க எல்லா இடத்துலையும் பாருங்கள். ஆனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கட் பண்ணிவிட்டு அப்படி தான் போடுறாங்க. அது என்னன்னு தெரியல. அந்த பெண்களையும் எப்படி அதை வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. குளிர் பிரதேசங்களில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஃபுல் கோட்டு போட்டு டை கட்டி, ஏன்னா இங்கெல்லாம் வந்து குளிரும் பாருங்க, அதுக்கு அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்க கூடயே வரக்கூடிய அவங்களுடைய துணைவியார்களை பார்த்தீங்கன்னா அரை ஒரு ஆடையாக தான் வருவாங்க. அந்த நாட்டில் ஃபேஷன் அப்படி. நம்ம நாட்டில் நான் சொல்கிறேன், நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் பத்தாது, கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுவர்களாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஸோ எனவே அருமையானவர்களே, நான் சொல்கிறேன், அந்த சின்ன பிள்ளைகளே அந்த பிள்ளைகளுக்கு வந்து வேத வசனத்தை சொல்லி வளங்க. அந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுறதுல திருப்தியாக இருக்காதீங்க. அந்த மனப்பாடம் பண்ணுறது மட்டும் பத்தாது, அவங்க வாழ்க்கையில் கீழ்ப்படுகிறாங்களான்னு பாருங்கள். பொய் சொல்லாமல் இருக்காங்களா, தாய் எதிர்த்து பேசாமல் இருக்காங்களா, தகப்பனை எதிர்த்து பேசாமல் இருக்கிறாங்களா, ஆசிரியர்களை எதிர்த்து பேசாமல் இருக்கிறாங்களா, சக மாணவர்களிடத்தில் ஏழைகள்னு சொல்லியோ அவ்வளோ வசதி இல்லாதவங்களோ அவங்கள அற்பமாக நினைக்கிறாங்களா, வீட்டில் வந்து தர்மம் கேட்டு வரக்கூடியவங்ககிட்ட கூட அவங்ககிட்ட அசட்டையாக மரியாதையெல்லாம் பேசுகிறாங்களா, இதுலையெல்லாம் நம்ம கண்டித்து அந்த பிள்ளைகளை வளர்த்தோம்னு சொன்னால், இங்கே பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க, 6-15 வாசிங்க. நீதிமொழிகள் 22 6-15 ஒருத்தர் வாசிங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பாருங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ அந்த பிள்ளையை வளர்த்திரு. ட்ரெயின் அப் a child in the way he should go, even when he is small. Then when he is old, he will not depart from it. நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய மனசாட்சியை குற்றப்படுத்தும். அந்த வழியை விட்டு பிறண்டு போகும்போது அவங்க மனசே அவங்களுக்கு குற்றப்படுத்தும். ஒரு நாள் அவங்க தவறுனா கூட ஒரு நாள் விழுந்து எந்திரிச்சிருவாங்க, ஐயோ இந்த வழியில் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்கள், பைபிள் படிக்கிறதுக்கு அந்த பிள்ளை தூக்கம் வருங்கன்னு சொல்லுங்கள், பாடம் படிக்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் பாடத்தை படின்னு சொன்னால் சரி விளையாண்டுக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்து செல்ஃபோனுக்கு அடிமையில் ஆகிட்டாங்க. அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் என்னென்னா பேரண்ட்ஸே அதுக்கு கண்ட்ரோல் அவங்களுக்குள்ளே கண்ட்ரோல் இல்லை. அப்புறம் எப்படி பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும்? செல்ஃபோன் வந்து இன்றைக்கி பிரிக்க முடியாத ஒன்றாயிடுச்சு. அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே அதை வந்து நம்ம நீக்கலைன்னா முடியாது. ஒரு இடத்துல ஒரு பையன் வந்து ரொம்ப சைக்கியாட்ரிக் பேஷண்ட் மாதிரி ஆகிட்டான். டாக்டர்கிட்ட போனால் சொன்னாங்களாம், செல்ஃபோனே அதிகமாக பார்த்து இது பண்ணுறதுனால ஒரு வேளை மூளையில் உள்ள நரம்பு பாதிச்சிருக்கலாம்னு சொன்னாங்க. சில பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த செல்ஃபோன்னால் அதிகமாக அதையே பார்த்து இது பண்ணுறதுனால அவங்களுடைய கண் பார்வை கோளாறுகள் ஏற்படுது, பிரெயினில் பாதிப்பு ஏற்படுது, அவங்களால வேறு எதுலையும் கவனம் செலுத்த முடியலை. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து விளையாடுறதுலாம் இப்போ குறைஞ்சி போய் எல்லாமே ஆன்லைன் கேம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்ரு அல்லது ஃபோனு அல்லது லேப்டாப்பு இப்படி ஆயிடுச்சு. அப்போ என்னென்னா மனிதர்களுக்குள்ளே உள்ளதான ஐக்கியம், மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளோடு உள்ளதான ஐக்கியம், ஓடி ஆடி விளையாடுற விளையாட்டுலாம் இப்போ இல்லாமல் போச்சு. ஐடில். இப்போ ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப், நாட் ஓன்லி தேட். அதாவது அந்த ஐடில் மைண்ட் அப்படின்னா என்ன? சோம்பேறியினுடைய மனது, வேலையை விட்டு இல்லாமல் இருக்கக்கூடிய மனது வந்து இப்போ சாத்தானுடைய தொழிற்கூடமாக மாறி விடுகிறது. அது மட்டுமல்ல, சோம்பேறியாக இருக்கிறனுடைய சரீரமும் வியாதிகளுடைய கூடாரமாக மாறிவிடும். இப்போ காரணம் என்னம்னா அவங்கள வேலை செய்ய விடுறதே இல்லை. வசதி இருக்குதா, எதுக்கெடுத்தாலும் வேலைக்கு ஆள் வச்சுக்கிறது. அப்போ வசதி உள்ள உங்களுடைய பிள்ளைகள் வந்து எந்த வேலையும் செஞ்சு பழக்கமே கிடையாது. கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே வேலை செய்ய தெரியாது. இன்றைக்கி நான் பார்க்குறேன் நிறைய கிளிப் மெசேஜ் எல்லாம் போடுறாங்க. கல்யாணம் பண்ணும்போதே அந்த பிள்ளைகள் வந்து மாப்பிள்ளைக்கு கண்டிஷன் போடுறாங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்கல்ல, எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். விளையாட்டாக அவங்க போட்டால் கூட அதுலாம் உண்மை இருக்குது. நிறைய இடங்களில் வந்து பெண்கள் இன்றைக்கி வேலை செய்யவே தெரியல. ஏன்னா அவங்க பெற்றோர்கள்
அப்படி வளர்த்து விட்டாங்க. அதனால் பிள்ளைகள் படிக்கணும் 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 படிக்கணும். படிப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆவிக்கும் அவங்களுடைய ரட்சிப்பிற்கும் கொடுக்கறதே இல்லை. விளைவு என்னென்னா பின்னாடி நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி பெற்றோர்கள்லாம் நிறைய இடங்கள்லேருந்து ஃபோன் பண்ணலாம் அழுகிறான். ஐயோ என் பையன் குடிக்கிறான், ஐயோ என் பேட் ஃப்ரெண்ட்ஷிப், ஐயோ சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறான். அது மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் கடன் வாங்கி வச்சுட்டு கடன்காரங்க தேடி வர்றாங்க. ஆன்லைன் கேமில், ஆன்லைன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை இழந்து லட்சக்கணக்கில் கடன் வச்சுட்டான். என்ன செய்யறனே தெரியல, யார்கிட்டையும் சொல்லக்கூடாங்கிறான், ஆலோசனை கேட்கக்கூடாங்கிறான், இப்படிலாம் சொல்கிறாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளையை வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பித்தோன்னா பையன் மேலே ஒரே நம்பிக்கை. அவர் என்ன செய்கிறான்னு கேட்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா 3 லட்ச ரூபா கடன். அவர் பண்ணுற தொழிலுக்கு நஷ்டம் வர வாய்ப்பே கிடையாது, அழுகி போகிற பண்டமே கிடையாது. ஆனால் 3 லட்ச ரூபா லாஸ். என்ன லாஸ் அப்படின்னு கேட்டால் பேசாமல் இருக்கும். யார் கேட்டாலும் பதில் சொல்கிறதே இல்லை, வாயே திறக்கிறது இல்லை. பேசாத இருந்தால் மூடணும். இவர் ஞானி ஆயிட்டார், வாய் திறக்கிற. அப்பா கேட்குறாங்க, யாரோ கேட்குறாங்க, வாய் என்ன சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து சுற்ற, நல்லா குடிக்க, தம் அடிக்க, சினிமாவுக்கு போக. இவர் அப்பா வந்து இப்போ என் பையன் யோகியன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. வெளியூரில் இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது. சர்ச்சுக்கு போனால் தானே சபையில் உள்ளவங்களுக்கு தெரியும். அதையும் வந்து எதாவது கட் பண்ணிடுறது. எனக்கு ஏதாவது சும்மா பேருக்கு ஒரு நாளைக்கு தலையை கமிச்சிட்டு ஓடியாந்துறது. அல்லது சபைக்கு போனாலும் சபையில் உள்ளவங்களோட ஐக்கியப்படுறதில்ல, மற்றவங்களை குறை சொல்கிறது. பெற்றோர்கள் அப்படியே நம்புவாங்க. ஐயோ என் பிள்ளை ரொம்ப யோக்கியம், அந்த பிள்ளை சரியில்லையா, அதனால தான் பேசலை. பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாகட்டும், நான்லாம் உண்மையே சொல்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கும்போது வாத்தியாரில் பற்றி குறை சொன்னால் கேட்கவே மாட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டு போட்டு, நீ ஒழுங்காரு, அவ்வளோதான். அவங்களுக்கு கேட்டிக்ஸ் எடுக்கிறவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க, வாத்தியாரில் பற்றி சொல்லியிருக்காங்க. என் பையனில் அவரோட சொல்லியிருக்காங்க, மேத்ஸ் வாத்தியார் ஒருத்தரை பற்றி வந்து, ஏப்பா ஷூ கால்ட்டு எத்த போகிறாருப்பா அப்படின்னு. ஒன்றே எத்தனாரா, இல்லை உன் வேலையை பாரு. வாத்தியாரை கேட்டால் தான் தெரியும் பையன் என்ன சேட்டை பண்ணான்னு. நிறைய இடங்கள் அப்படி கேட்டிக்ஸன் எடுக்கிறவங்க. என் பொண்ணெல்லாம் கேட்டிக்ஸன் எடுக்கும்போது கேட்டிக்ஸன் போகிறதில்ல, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் போக சொன்னேன். ஏன்னா அவங்க ஆர்சியில் சொல்லிக் கொடுப்பாங்கட்டு. அதனால் அந்த கிளாஸ் டீச்சரு அதிலேயே எழுப்பி விட்டு அங்கே வந்து கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துறது. விளையாட்டில் சேர வேண்டான்னு சொல்லியிருந்தேன். கிரவுண்டில் போய் விளையாட்டு பீரியடில் போய் பந்தை எடுத்தால் கூட இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இந்தா வெளியே போ, நீ எதுக்கு போகிற, ஏன்னா கேமில் சேரலைன்ட்டு. அவங்க பிள்ளையை வளர்க்குறதுக்கு நமக்கு தெரியும், ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு நம்ம நடக்க முடியாது. நிறைய பிள்ளைகள் வந்து விளையாட்டுன்னு போய் படிப்பை கெடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்த்தோம்னா என்ன, நான் இப்போ வித் ஆல் மை ஹார்ட் சொல்கிறேன், என் பிள்ளைகளை குறித்து நான் இளைப்பாறுதலாக இருக்கேன். எனக்கு வருத்தமே கிடையாது, இளைப்பாறுதலோடு இருக்கிறேன். காரணம் என்னென்னா அவங்க இப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி வளர்த்தீங்கன்னா கண்டிப்போடு வளர்க்கணும். நான் என் வீட்டில் 3 கம்பு வச்சுருப்பேன், 3 பிள்ளைகளுக்கும். இந்த பிள்ளை அடிக்கிற கம்புனாலும் அந்த பிள்ளை அடிக்க மாட்டேன். இதெல்லாம் எங்களுக்கு சாக்பர் சொல்லி கொடுத்ததான். அப்படி கேட்குற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் அப்படியே கீழ்ப்படியும். கடன் வாங்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி குடும்பங்களில் வந்து கடன் வாங்குறதுல பார்த்தீங்கன்னாக்கா ப்ராவர்ப்ஸில், நீதிமொழிகளில் 6வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, வாசிங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் கேரண்டி கொடுக்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஐயோ வேலை செய்கிற இடத்துல அவர் போட சொன்னார்னு போட்டேன், இப்போ கட்டாம விட்டுட்டு போயிட்டாரு. எங்கேயாவது ரேராக நடக்கும், அது நீங்களாகவும் இருக்கலாம்ல. அங்கே என்ன எழுதியிருக்கு, மை சன் இஃப் யூ ஹாவ் பிகம் சியூரிட்டி ஃபார் யுவர் நெய்பர் ஹவ் கிவன் அ பிளட்ஜ் ஃபார் அ ஸ்ட்ரேஞ்சர். வாசிங்க. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்கு பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். அடுத்து, இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைகளுக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். கேரண்டி யாராவது போயிட்டு இருந்தா நீ தூங்காத, உடனே போய் அதை கேன்சல் பண்ணிட்டு வா. இன்னைக்கு நிறைய பேரும் சர்ச்சுக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு கேரண்டி போட்டேன், இப்போ நான் மாட்டிக்கிட்டேங்கிறாங்க. வார்த்தையை கேட்டு என்ன பிரயோஜனம், கீழ்ப்படியிலையே. அதே மாதிரிக்கு வந்து பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் வந்து நிறைய ஆண் பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பையன் வந்து கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிடுறது. சில இடங்களில் அவங்க கடன் வாங்கி ஆன்லைனில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவன் என்ன செய்வான், முதல்ல கொஞ்சம் அந்த தூண்டில் போடும்போது வந்து அதில் ஏதாவது மீனுக்கு இறைய வச்சு போடுறோம்ல, அப்போ தானே அது வந்து கிடைக்கும். அது மாதிரி முதல்ல என்ன செய்வான், கொஞ்சம் பணம் கொடுக்குற மாதிரி. சூதாட்டமே அதுதான், நமக்கு முதல்ல ஆசை காட்டுற மாதிரிக்க. ஒருத்தர் சொல்கிறார், முதல்ல 4 லட்ச ரூபா கிடச்சிது, 4 லட்சம் கிடச்சுன்னு நினச்சவன் 8 லட்ச ரூபா போடுவான்ல. ஒரு பிரதர் நேற்று சொன்னார், 1 லட்ச ரூபா கொடுத்தா டெய்லி 2000 கொடுக்குறாங்களா வட்டி, டெய்லி 2000. நான் சொன்னேன், சர்ச்சில் வான் பண்ணுங்க, யாரும் அதில் சேரக்கூடாது. சும்மாவை கொடுப்பான். ஒன்று அவன் எங்கிட்ட கொள்ளையடிக்கணும், இல்லை ஃப்ராட் பண்ணணும், இல்லாட்டிக்கு
அவன் வந்து கள்ள நோட்டு அடிக்கணும். இல்லாட்டி எப்படி கொடுக்க முடியும்? 1 லட்ச ரூபா கொடுத்தா டெய்லி 2000 ரூபாயா, 50 நாளில் உங்களுக்கு 1 லட்சம் திரும்ப கிடச்சிரும். எப்படி அவன் அப்படி கொடுக்க முடியும்? அப்போ அவன் என்னமோ ஃப்ராட் பண்ணுவான், நமக்கு தெரியாது. ஒரு நாள் மாட்டுவாங்க. இல்லைன்னா மொத்தமாக சேர்ந்து இவ்வளோ கொடுத்த உடனே வந்து ஒவ்வொருத்தர் வந்து கடன் வாங்கிலாம் கொண்டு வந்தாந்து 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன செய்வான்? மொத்தமாக சுட்டிட்டு ஓடி போயிடுவான். அன்னைக்கு ஐயோ போச்சம்மாங்க. எதனால போச்சு? பொருள் ஆசை எல்லாத்தையும் மிக்கும் வேற இருக்கிறது. எனக்கு உள்ளது போதும்யா, எனக்கு சம்பாதிக்கிறதுக்குள்ளதான பலம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்க போகாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து சீட்டுன்னு கட்டி, நான் சொல்லியிருக்கேன், சர்ச்சில்ட்டு பேசியிருக்கோம், ₹1 லாபம் வரக்கூடிய பிஸ்னஸ் கூட சர்ச்சில் பண்ணக்கூடாது. ஒரு முறை வந்து கண்ணு தெரியாத சகோதரர்கள் வந்து இப்படி சர்ச்சாக போய் பேனா விற்று அப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணாங்க. அப்போ ஒரு முறை நாங்கள் கேட்டோம், பிரசாக் சொன்னார், ₹1 லாபத்துக்கு விற்றா கூட தப்பு, இலவசமாக நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் சர்ச்சில் வந்து வியாபார ஸ்தலமாக மாற்றி அதில் ₹1 லாபம் சம்பாதிச்சாலும் டோன்ட் என்கரேஜ்னு. ஆனால் நம்ம சர்ச்சிலே நிறைய பேர் அங்கே சீட்டு போட்டேன், இவ்வளோ நம்பி போட்டேன், சர்ச்சுக்கு வர்றாங்கன்னு போட்டேன். அப்போலாம் வந்து பிரதர்ஸை கேட்குறக்கே மனசு வராது. மாட்டிக்கிட்டு பின்னாடி வந்து பிரதர் கொஞ்சம் கேட்டு கொடுக்குறீங்களா? ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார், இப்போ இப்படி வந்து கேட்குறாங்க பிரதர், உங்கள்கிட்ட முதல்ல கேட்டாங்களா? இல்லை, விட்டுருங்க. எதை விதைக்கிறானோ அதைத்தான் நறுப்பான். நம்ம சர்ச்சில் உள்ளவங்களுக்கு எனக்கு சத்தியமே தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்கிறான். ஒன்று அவங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை, அல்லது அந்த வார்த்தையை உனக்கு பின்னாடி எரிந்து போடுகிறாய். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. கேட்குறவங்கள மாத்திரம் இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? நம்ம யாக்கோபு எழுதின நிருபத்தில் வாசிக்கணும். வாசிங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலே இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது, நிறையா இருக்குது. யாக்கோபு 1:22 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் நின்னதென்பதை மறந்து விடுவான். சபையில் உட்காந்து வார்த்தை கேட்பாங்க, தலையாட்டுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்கிடுவாங்க. போன பின்னாடி வந்து அவங்க வாழ்க்கை பழைய நிலைமை என்னவோ அதே தான், மாற்றமே கிடையாது. அவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா தானே. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை, அப்புறம் எப்படி கிடைக்கும்? கேட்குற வார்த்தையை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. அப்புறம் என்னென்னா, பொருள்கள் வாங்கும்போது இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறது நிறுத்துங்க, முதல்ல சேமித்து வாங்குங்க. பிரதர் அடிக்கடி சொல்கிறாங்க, சேமிங்க அப்புறம் வாங்குங்க. கடன் வாங்கிட்டு திரும்ப கட்டணும் நினைக்கிறதுக்கு பதிலாக ஏன் நீங்கள் சேமித்து வாங்கக்கூடாது? நீங்கள் கடன் பண்ண மாட்டீங்க. உங்களால் ஒரு வேளை நினைத்தபடி கட்ட முடியலைன்னா நீங்கள் இளைப்பாறுதலோடு கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க அல்லது வாகனம் வாங்குறீங்க, அதை நீங்கள் ஈடு வச்சு பண்ணுறீங்க, தட்ஸ் ஓகே. அது கூட உங்களுக்கு ஒரு வீடுனா பரவாயில்ல. லாப நோக்கத்தோடு பண்ணிங்கன்னா ஒரு வழியில் அது உங்களுக்கு லாபமாக கூட இருக்கலாம். நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பண்ணது கூட இருக்கலாம். தேவனுடைய இரக்கம் இருக்கிறதுனால நீங்கள் கட்டி தீர்க்க முடியும். ஒருவேளை கட்ட முடியலைனாக்கா நீங்கள் கடன்காரனாக இருப்பீங்க. போதும் என்கிற மனதுடனேயே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட். உங்களுக்கு என்ன இருக்கோ எனக்கு போதும். அதுக்காக வேறு நல்ல வேலைக்கு போக வேண்டாம், நல்ல சம்பாதிக்க வேண்டாம் நான் சொல்லலை. அதுக்காக நம்ம அலைய வேண்டாம். எனக்கு உனக்கு குடியிருக்க ஒரு வீடு இருக்கா? ஓகே. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு வசதி இருக்கா? ஓகே. எனக்கு சாப்பிட்றதுக்கும் துணிமணிக்கும் எனக்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகளுக்கு பணம் இருக்கா? ஓகே. அதில் திருப்தியாக இருந்தோம்னா சந்தோஷமாக இருக்கலாம். அகலக்கால் வச்சு ஆடம்பரமான வாழ்க்கை, அல்லது அவங்க வீட்டில் இது இருக்குது, இவங்க வீட்டில் இது இருக்குது, எனக்கு அது வேணும், இங்கே தான் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுறோம். இப்போ மனிதர்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மையாக காட்டிக்கிறதுக்காக எல்லா விதமான ஆடம்பரங்களையும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மிஞ்சி அதிகமான செலவுகளையும் கமிட் பண்ணும்போது வரவு அதுக்கு தக்கன இன்றைக்கி இருக்கு பண்ணுறீங்க, நாளைக்கு அதுக்கு தக்கன பண்ண முடியாமல் போனால் நிறைய பேர் சீட்டு கட்டிட்டு நடுராத்திரியில் கடை அடைச்சிட்டு ஓடுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க காசு வரும்போது அவங்களுக்கு கண்ணுமுக்கு தெரியாமல் எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கண்டதெல்லாம் வாங்குவாங்க. கடைசியில் வருமானம் டக்குன்னு நின்று போச்சுன்னு வச்சுங்களேன், வழி தெரியாமல் விழி பிதிங்கி நிற்பாங்க. இது லைட்டை பொருத்தி வச்சுட்டு வீட்டை காலி பண்ணிட்டு ஓடுறவங்களாம் இருக்காங்க. காரணம் என்ன? பணம் வரவு வரும்போது தெரியறதே இல்லை. இந்த வரவுக்கு நம்ம ஒரு நாள் செலவுக்கு கணக்கு கொடுக்கணுமே, அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. திருமையானவர்களே, தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் வருமானத்துக்குள்ள வாழுங்க. அதுக்கடுத்து ஒன்று, கடன்படாமல் வாழுங்க. சம்பாரித்து பொருள்களை வாங்குங்க. சம்பாதிக்க முடியலன்னு சொன்னால், பிரசாக் சொன்னது இன்னைக்கு கூட நீங்கள் செய்தியில் கேட்டிருப்பீங்க, இது எனக்கு தேவசித்தம் இல்லை. தேவசித்தமாக இருந்தால் எனக்கு தேவையான பொருளை தேவன் தருவார். தரலைன்னா இது தேவசித்தம் இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிட்டு போகிறேன். அத்தியாவசிய தேவைன்னா தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். தேவையானது ஒன்றையும் தேவன் நமக்கு தராமல் இருக்க மாட்டார். கேட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போக வேண்டியதானே. மற்றவங்க வாங்குறாங்க இருக்கா, நாமளும் வாங்கணும். அவங்ககிட்ட வசதி இருக்கு வாங்குறாங்க, ஓகே. நம்மகிட்ட வசதி இல்லைன்னா வெயிட் பண்ணுவோம், இன்னொரு நாள் நமக்கு தேவன் வசதியை தர முடியும். அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா, திருமணங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
நீதிமொழிகள் 31:10-30 2 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 31:10-30 2 வசனத்தை வாசிங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்தது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். பாருங்க, ஒரு தாய் தன் மகனுக்கு சொன்ன ஆலோசனை இது. அங்கே அப்படிதான் எழுதியிருக்கு. முதல் வசனத்தை வாசிங்கன்னா, the words of King Lemuel the oracle which his mother taught him. ஒரு தாய் ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவனுடைய தாய் போதித்த உபதேசத்தை இங்கே எழுதுறாங்க. என்ன சொல்றாரு? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடி. 31 வசனத்தில் எழுதியிருக்கு, அழகு 30 வசனம் 30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அப்படின்னா சாம் கவர்ச்சி, டிசிட்ஃபுல், அண்ட் பியூட்டி இஸ் வெயின், அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அப்போ முதல்ல இன்னைக்கு வாலிபர்கள் அல்லது பெண்கள் முதல்ல என்ன நினைக்கிறாங்கனாக்கா, பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்காளா பெண்கள், ஆண்கள் பார்க்கறது. பெண்களாக இருந்தால் நிறைய சம்பளம் வாங்குறானா, இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இளம் வயசுலேயே காத்திருக்க மனது இருக்கிறது இல்லை. அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு திருமணத்து குறித்தோ எதிர்காலத்து குறித்தோ தீர்மானம் எடுக்கக்கூடியதான புத்திசாலித்தனம் இருக்காது. அப்போ அவங்க கொஞ்சம் காத்திருந்து வயசில் மூத்தவங்க, ஆவிக்குரியவர்கள் அல்லது பெற்றோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்பொழுது திருமணத்தை குறித்து ஒரு தீர்மானம் எடுத்தால் அவங்களுக்கு அனுபவம் இருக்கும், அது ஞானமாக இருக்கும். சின்ன வயசுலேயே திருமணத்தை குறித்து ஒரு முடிவு எடுத்தால் எப்படி இருக்கும்? சில பேர் படிக்கும்போதே பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறம் காதலிக்கிறேன், விரும்புகிறேன், அவன் என்கிட்ட ரொம்ப உயிரையே கொடுக்க போகிறோம்னு சொல்கிறேன். இப்படிலாம் நிறைய பேர் சின்ன வயசுலேயே தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. ஒரு பழமொழி இருக்குது, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஒர்க் வைல் யூ ஒர்க் அண்ட் ப்ளே வைல் யூ ஒர்க், தட் இஸ் எ வே டு பி ஹாப்பி அண்ட் கேம் பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ படிக்கும்போது படி, விளையாடும்போது விளையாடு, வேலை செய்யும்போது வேலை செய். இதுதான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ரகசியம். தட் இஸ் எ வே டு பி ஹாப்பி அண்ட் கே. படிக்கிற காலத்தில் படி. உனக்கு இப்போ என்னது கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற நீ? இன்னைக்கெல்லாம் என்னென்னா, சின்ன பிள்ளைங்கள் கொஞ்சம் அந்த ஒரு ஏஜுக்கு வந்துட்டால் போதும், உடனே அடுத்து என்ன, நீ கல்யாணத்தை பண்ண வேண்டியதான், பிள்ளைய பெற வேண்டியதான். இப்படி தான் யோசிக்கிறாங்க. பிள்ளைய இப்படி தூக்கிட்டே தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? அது எவ்வளோ கஷ்டம். புஸ்தகத்தை தூக்க வேண்டிய வயசில் எதுக்கு பிள்ளையை தூக்குறதை பற்றி யோசிக்கிற? ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும். பிரசங்கியில் 3வது அதிகாரம் 11 வசனம், அதுக்கு முன்னாடி அப்புறம் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. படிக்கிறதுக்கு ஒரு காலம், வேலைக்கு போகிறதுக்கு ஒரு காலம், திருமணத்துக்கு ஒரு காலம். காலத்துக்கு முந்தையே நீ ஏன் அதை யோசிக்கிற? சாகிறத பற்றி யோசிப்போமா? எல்லாருமே மரணம் இருக்குத்தான் போகுது. இன்றைக்கி ஐயோ எப்போ சாக போகிறேன்னு யோசிக்கிறோமா? இல்லை. அப்புறம் ஏன் எல்லாம் கல்யாணத்தை பற்றி இப்போ யோசிக்கணும்? படி, வேலைக்கு போ. அதன் காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். பிரசங்கி 3:14 அப்படி தான் இருக்குது. கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. ஆனால் காத்திருக்க மனது இல்லாமல் இளம் வயசுலேயே வாழ்க்கை துணையை தேடுறது, அவங்களுக்குள்ளே கருத்துக்களை பரிமாறிக்கிறது. உனக்கு என்ன தெரியும்? படிக்கிற போது ஒரு பையனை பற்றியோ ஒரு பொண்ணை பற்றியோ என்ன தெரியும்? அவங்களுடைய அந்தரங்களை பற்றி தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையை பற்றி தெரியுமா? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க கூட அழகில் மயங்கிடுறாங்க, நளினமான வார்த்தைகள் மயங்கிடுறாங்க, ஃபேஷனில் மயங்கிடுறாங்க, அல்லது பணம் நிறைய சம்பாதிக்கிறேன்னா ஏமாந்துடுறாங்க. அருமையானவர்களே, திருமணம்னு வரும்பொழுது பைபிள் சொல்லுது, குணத்துக்கு முக்கியத்துவம் கொடு, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடு. பிரசாக் அடிக்கடி சொல்லுவாங்க, கிவ் இம்பார்ட்டன்ஸ், 50% இம்பார்ட்டன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி கொடு. அப்புறம் அவங்களுடைய தகுதி, அவங்களுடைய உனக்கு ஈக்குவலாக இருப்பாங்களா, உனக்கு இவங்க ஏற்ற துணையாக இருப்பாங்களா, அப்புறம் உனக்கு பார்க்குறதுக்கு உனக்கு பிடிக்காது. அதுக்காக நீ பிடிக்காத அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு செய்யலாம் சொல்லலாம். உன் மனசுக்கு ஓரளவாவது பிடிக்கணும், அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்காத. இன்றைக்கி நிறைய பேர் நிறத்துக்கு, வெள்ளை தோலாக இருக்கா, ரைட், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். மற்றதெல்லாம் நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்குது. அவங்களுடைய கேரக்டரை பற்றி முக்கியத்துவம் கிடையாது. எனக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அழகும் வீண், சௌந்தரியம் வீண். அழகு வஞ்சனை உள்ளது, டிசிட்ஃபுல். நீ அழகுன்னு போய் விழுகிற, ஆனால் நாளைக்கு அவள் உனக்கு உண்மையாக இல்லை, உன் உயிருக்கே கூட உழ வைக்கலாம் அவள். நிறைய பேர் கேரக்டரில் உண்மையாக இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பின்னாடி, ஐயோ நான் இவளை இப்படி நினச்சேனே அப்படி நினச்சேனே, வார்த்தையில் மயங்கிட்டேன், இன்றைக்கி எனக்கு உண்மையாக இல்லை, யார்கிட்டையோ பேசுகிறாங்க, சேட் பண்ணுறாங்க, மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி கேலி குத்தா இருக்கு தெரியுமா? கணவனுக்கு உண்மை இல்லாத மனைவி, மனைவிக்கு உண்மை இல்லாத புருஷன்,
ஆவிக்குரியவர்களாக இருந்தால் அவங்க ஒழுக்கமுள்ளவங்களாக இருப்பாங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 6 மாதம் 1 வருஷத்துக்கு வேணால் நீங்கள் அழகை ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அழகு எப்போ போகும்னு சொல்ல முடியாது. ஒரு வியாதி வந்தால் முகத்தோற்ற மாதிரி போயிடும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாக்க ஊனமுற்றவங்களாக கூட மாறிட முடியும். அதுக்காக கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இட் இஸ் வெயின். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கிவ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. குணசாலியான ஸ்ரீ, கற்பொழுக்கமுள்ள ஒரு பெண், அதுக்கு முக்கியத்துவம் கொடுன்னு பைபிள் எழுது. ஆனால் கேட்கறதே இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் கீழ்ப்படியறது. அதனுடைய விளைவு என்ன? நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுத்து தான் தீரணும். நீ மாம்சத்துக்கென்று விதைத்தினா, உன்னுடைய மனசு விரும்பினதை செய்யணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, யூ வில் ரீப் த கான்சிக்வன்ஸ். விளைவு என்னவோ அது அழிவுனே எழுதியிருக்கு பைபிளில். மாம்சத்துக்கென்று விதைத்தால், மாம்சம்னா என்ன? உன் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தேவசித்தம் செய்யணுங்கிற எண்ணம் இல்லாமல் நடந்தால் கடைசியில் என்னன்னாக்கும் அழிவு தான் உனக்கு. அதுதான் பைபிள் எழுது. இன்னொன்று என்னன்னாக்கும் சபை கூடி வருதலை விட்டு விடுறது. நிறைய பேர் என்னன்னாக்கும் சபை கூடி வர்றதை விட்டுறது. பைபிள் எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் 4 காரியத்துக்காக தான் அப்போ சபை கூடி வந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா அப்போஸ்தலருடைய உபதேசம், 2வது ஐக்கியம், அந்யோன்யமான ஐக்கியம், அப்பம் பிடிக்குதல், ஜெபம் பண்ணுதல். இந்த 4 காரியத்துக்கு தான் சபை கூடி வந்தாங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 24ஆம் வசனம் பாசுங்க. இன்னைக்கு படிக்கிறவங்க என் பிள்ளைக்கு வந்து நீட் தேர்வு கோச்சிங் கொடுக்கணும், அதனால என்ன, அதனால சபைக்கு போக முடியல, பரவாயில்ல, சபைக்கு போகலைன்னா என்ன, இப்போ பைபிள் இருக்குது படிச்சு கொண்டே ஓகே. ஏதோ சில காலம் 1 மாதம் 2 மாதம் அப்படின்னா பரவாயில்ல, மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் போட்டாலும் பரவாயில்ல. அந்த பிள்ளைக்கு எப்படியாவது வந்து டாக்டர் ஆயிரணும், இன்ஜினியர் ஆயிரணும், நல்ல வேலைக்கு போகணும், வெளிநாட்டு வேலைக்கு போகணும், அங்கே சர்ச்சு இல்லாட்டாலும் பரவாயில்ல, லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான்ல, ரைட், நீ செத்தனை கூட வரமாட்டான், அதுவும் பரவாயில்ல. அன்றைக்கி தான் தெரியும், ஐயோ எனக்கு பணம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் என்ன பிரயோஜனம், என்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் ஆள் இல்லையே, எனக்கு ஏதாவது ஒரு காய்கறி வாங்கி தரணும் ஆள் இல்லையே, இன்னைக்கு முடியலைன்னா ராத்திரியில் நான் யாரை எழுப்புவேன், நீ விதைச்ச வினையே நீ இன்னைக்கு அறுக்கிற. அதுதான் விதைத்த எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். என் பிள்ளை சர்ச் இல்லாத ஊருக்கு போனாலும் பரவாயில்ல, நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அதுதான் நீ நினைச்ச, அதுதான் உனக்கு கிடைக்கும். நீ எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அதான் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் பாருங்க. எசேக்கியேல்ல இருக்கு, எசாயா 29:13 இருக்கு, அதே மாதிரிக்க யாக்கோபில் எழுதியிருக்கு, எபிரேயர்ல எழுதியிருக்கு, எல்லாத்திலும் எழுதியிருக்கு, நிறைய இடங்கள்ல எழுதியிருக்கு. கேட்குறவர்கள மாத்திரம் இல்லாமல் கீழ்ப்படியுங்க. கடைசி ஒரு வசனத்தை வாட்ச் பண்ணா சில இது சொல்லியிருக்கேன். பிள்ளைகளை வளர்க்குறதுல, திருமணத்தில், ஐக்கியத்தை கட்டுறதில்ல, அதே மாதிரிக்க வந்து வருமானத்துக்குள்ளே கடன் படாமல் வாழ்கிறதில்ல, யாருக்கும் கேரண்டி போடாமல் வாழ்கிறதில்ல. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சின்ன சின்ன இவன் சர்ச்சிலே பாருங்களேன், சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு கீழ்ப்படியது இல்லைங்க. இப்போ நம்ம வந்து சபையில் பேசுகிறதுக்கெலாம் சில டைம் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பேசினேன், ஒருத்தருக்கு ஒரு நேரம் கொடுப்போம், ஒருத்தருக்கு ஒரு டைம். இப்போ எனக்குன்னா நான் ஒரு டைம் எடுத்துக்கிறேன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதான் டைம். ஃபிக்ஸ் பண்ணலைன்னாக்கும் சில இடத்துல போகும்போது சொல்லுவாங்க, நீங்கள் பேசுங்க பிரதர், எவ்வளோ நேரம் பேசுங்கம்பாங்க. நான் இப்போ அரை மணி நேரம் டைம் கொடுத்தாச்சுன்னா அரை மணி நேரம் தான் பேசணும். 2வது பேசுகிறவங்க 10 நிமிஷம் பேசுங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஹூ ஆர் ஸ்பிரிச்சுவல். 10 நிமிஷம் பேசுங்கன்னா 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் முன்ன பின்ன போயெல்லாம் கவனிக்காமல் விட்டுலாம், அல்லது 1 நாள் 2 நாள் தவறிடலாம். ஆனால் ரெகுலராகவே அதை கவனிக்கிறதே இல்லைன்னு வச்சுங்களேன், தே ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல், தே ஆர் இன்டலெக்சுவலாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக இல்லை. ஸ்பிரிச்சுவல் கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க தேவன் எதை பார்க்குறாருன்னு. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இல்லையாங்கிறது டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கிறதுல இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்கிறது தான் இருக்குது. டைம் கொடுக்கலையா, ஓகே, டேக் த டைம். டைம் கொடுத்தாச்சா அந்த டயத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு பிரயாசப்படணும். 5 நிமிஷம் வாங்க, 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஐ எம் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன், எனக்கு ரொம்ப மண்டையில் இருக்குது, நான் சொல்ல வேண்டியது இருக்குது, இப்போ நான் நிறுத்த முடியாது, டோன்ட் ஸ்டாப் மீ. 5 நிமிஷம் ப்ளீஸ், சாரி பிரதர், இன்னொரு 5 நிமிஷம். 5 நிமிஷம்னா கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் போயிட்டா கூட பரவாயில்லை. அதுவே கரெக்டாக இருக்கிறாங்கன்னா அதுதான் அது. அதுக்குள்ளே டைம் கொடுத்தாங்கன்னா டயத்தை கீப் பண்ணணும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கொஞ்சத்தில் நீ உண்மை இல்லைன்னா, இஃப் யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் இன் தி லிட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யூ ஒன்ட் பி ஃபெய்த்ஃபுல் இன் தி பிக் மேட்டர்ஸ். This is indication, clear indication of the real spirituality. இதில் என்ன இருக்குது, அது யாருக்கோ எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சோம்னா we are not spiritual. இன்னும் அருமையானவர்களே, தேவ வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கணும். அதான் தேவன் விரும்புகிறார். நம்ம எசேக்கியேல் வார்த்தை வசனம் இதுதான். அவங்க கேட்குறாங்கப்பா, ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. தேவன் அங்கலாய்க்கிறார். நம்மளை குறித்து அப்படி சொல்லக்கூடாது அருமையானவர்களே. இதுவரைக்கும் அப்படி இருந்தாலும் நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவரே, இனிமேலாவது நாங்கள் கேட்குறவங்களா இல்லாமல் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா அதனுடைய விளைவு என்ன, உங்களுக்கு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கை. இட்ஸ் காட்ஸ் ப்ராமிஸ். காட் பிளஸ் யூ.